வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில் வந்து த அட்வென்ச்சர் ஆஃப் ப்ளூ கார்பங்கிள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஒரு 10-15 ஷார்ட் ஸ்டோரி ஷெர்லாக் ஹோம்ஸோட ஷார்ட் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணியிருப்பேன். எனக்கு இது வரைக்கும் வாசித்ததில் ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஸ்டோரினா இதை சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகி அது ஒரு மாதிரி வித்தியாசமாக போய் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போய் ஒரு நல்லபடியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்க கதை கேட்கலாம். ஸோ அந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஆஸ் யூஷுவல் 221B பேக்கர் ஸ்ட்ரீட். என்னைக்குன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து வந்து ஷெர்லாக்கை பார்க்குறதுக்காண்டி வாட்சன் வராரு. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தானே முக்கியமான பண்டிகை. உள்ளே வந்தவொடனே வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. ஏன்னா அது பொதுவாக வந்து மேலை நாடுகள்லாம் அது வந்து ஒரு வீக்கெண்ட் டைம், வீக்கெண்டுங்கிறதோட ஒரு ஹாலிடேஸ் மூடில் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அங்கே போகிறாரு, ஷெர்லாக் வந்து ஜாலியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாட்சன் உள்ளே போகிறாரு. பார்த்தா தீவிரமாக உட்காந்து எதையோ வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஒரு தொப்பி இருக்குது. அந்த தொப்பியை உட்காந்து தீவிரமாக பார்த்துருக்கு. அந்த ஹேட்டும்பாங்க இல்லையா, அந்த இப்படி ரவுண்டாக இருக்குல்ல, அந்த ஹேட் இருக்குது. அந்த ஹேட்டை உட்காந்து ரொம்ப தீவிரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. உடனே ஷெர்லாக், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு தான் வாட்சன் அவரோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமாம், நான் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ இடையில வந்துட்ட அப்படிங்கிறார். ஸோ என்ன இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஹேட்டை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம சில கேஸ் பார்த்துருப்போம், க்ரைம் இல்லாத இன்வெஸ்டிகேஷன். அதாவது ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ஆனால் அதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு ஒரு கேஸை ரிசால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முந்தின கேஸ் ஒரு 2-3 கேஸை வந்து ஷெர்லாக் சொல்லுவார். அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கு, ஒரு குற்றம் இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன், இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதை தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்லுவார். அப்படி என்ன இந்த ஹேட்டில் நீ கண்டுபிடிச்ச? உடனே அஸ் யூஷுவல் ஷெர்லாக் என்ன பண்ணுவார்னா ஹேட்டை அவர் பக்கம் திருப்பிடுவார். இந்த ஹேட்டை பற்றி நீ சொல்ல, இதில் உன்னால் என்ன பார்க்க முடியுது? ஹேட்டை பார்ப்பாரு, அதில் வந்து HB அப்படின்னு ஒரு லெட்ரு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் அந்த ஹேட் வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ஹேட் வந்து ரொம்ப அழுக்கான ஹேட்டு, ரொம்ப பழமையான ஹேட்டு, இது வாங்கி ரொம்ப வருஷம் இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு சொந்தக்காரரோட பேர் வந்து HBங்கிற இனிஷியல் உள்ளது. அது மட்டும் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறது. பட் ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே இதுதான் ஷெர்லாக்கும் வாட்சனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வாட்சன் வந்து பார்ப்பார், ஷெர்லாக் வந்து அப்சர்வ் பண்ணுவார். இந்த வேடை வந்து அடிக்கடி ஷெர்லாக்கே சொல்லுவார். ஸோ அப்போ ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது யாரோட ஹேட்டுங்கிறதையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஹேட்டை பார்த்து. இந்த ஹேட்டுக்கு சொந்தக்காரருக்கு வந்து ஒரு 40-45 வயசு இருக்கும். அவருக்கு வந்து வழுக்க தலை, அவருக்கு வந்து சைடில் மட்டும்தான் கொஞ்சோண்டு முடி இருக்கும், அதுவும் கிரே கலர் ஹேராக இருக்கும். அதையும் அவர் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அவர் மனைவிக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹேட்டை வந்து அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பார். அவர் வாங்கும்போது அவர் ஒரு நல்ல வசதியாக இருந்தார். பட் இப்போ வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வசதியாக இருந்தவருங்கிறனால அவரோட கௌரவத்தை வந்து காப்பாற்றுங்கிறதுக்காண்டி வெளியே வரும்போது ஒரு ப்ரெஸ்டீஜான ஆள்னு காட்டுறதுக்காண்டி எப்போவுமே நடந்துக்கிற ஒரு ஆள் அப்படிம்பார். வாட்சனை அப்படியே வாயை பிளந்துட்டு பார்ப்பார். என்ன ஷெர்லாக், நீ ஒரு ஜஸ்ட்டு ஹேட்டை பார்த்த, அந்த ஆளுக்கு ஒரு 45 வயசு இருக்கும், எல்லா கதையும் சொல்கிறியே எப்படி அப்படின்ற. உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஷெர்லாக், எப்படி அதை அப்சர்வ் பண்ணுறாருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஹேட்டை பாரு, இந்த ஹேட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹேட்டு, ஆனால் இந்த ஹேட்டு கிழிஞ்சு போகிற அளவுக்கு அவர் போட்டிருக்காரு. அப்படின்னா இந்த ஹேட்டை வாங்கும்போது, இந்த ஹேட்டு வாங்கி ஒரு 4-5 வருஷம் இருக்கும், இந்த ஹேட்டை வாங்கும்போது அவர் பணக்காரராக இருந்திருப்பார். அதனால தான் ஒரு ஹேட்டு வாங்குறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான அமௌண்ட்டு செலவழிக்கிற அளவுக்கு அவர் நல்ல நிலைமையில் இருந்திருப்பார். பட் இன்றைக்கி அந்த ஹேட்டை கிழிஞ்சு போன அளவுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து இன்றைக்கி நிலைமை சரியில்லை, புது ஹேட்டு வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. சரி, எப்படி வந்து அவருக்கு அவர் மனைவிக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு நான் சொன்னேன்னா, இந்த ஹேட் ரொம்ப அழுக்காக இருக்குது. பொதுவாக மனைவிகளோட வேலை என்ன, இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் உள்ள கதை, அதனால் கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக தான் இருக்கும் கதையில். ஸோ மனைவியோட வேலை என்ன, வீட்டுக்கு போனோடனே கணவனோட ஹேட்டை வந்து தொடச்சி சுத்தமாக வைக்கிறது மனைவியோட ஒன் ஆஃப் த டியூட்டி. அப்போது இவரோட ஹேட் வந்து க்ளீனாக இல்லைனா அவர் மனைவி வந்து அதை சுத்தம் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போது மனைவிக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, அவருக்கு ஏன் பேல்டு ஹெட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஹேட்டோட சைடில் மட்டும் சின்ன சின்ன ஹேர்ஸ்லாம் இருக்குது அவரோட தலையிலேருந்து. ஸோ ரீசெண்டாக அவர் ஹேர் கட் பண்ணனால நிறைய ஹேர் வந்திருக்கு. அந்த ஹேரெல்லாம் ஒயிட் கிரே ஹேராக இருக்குது, நடுவில் வந்து ஹேரே இல்லை. ஸோ டெஃபினெட்லி ஹீ வுட் பி அ பேல்டு மேன் அப்படிங்கிற மாதிரி வழுக்க தலையாக தான் இருப்பார் அப்படிங்கிறத ஷெர்லாக் சொல்கிறார். சரி, வாட்சனுக்கு ஒரு டவுட் வருது. அவருக்கும் அவர் மனைவிக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு இல்லை, ஒருவேளை அவருக்கு கல்யாணமே ஆகலைனாலும் அவரை சுத்தம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைல்ல, அப்போ அதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் தானே அப்படின்னா.
உன்னோட கொஸ்டின் வெரி வேலிட் கொஸ்டின் வாட்சன், பட் அதுக்கு என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த ஹேட்டை என்கிட்ட வந்து கொடுத்தாரு இல்லையா ஒரு மனுஷன், அந்த ஹேட் கூட ஒரு வாத்தும் இருந்துச்சு, ஒரு கூஸ். அந்த வாத்தோட காலில் ஒரு டேக் இருந்துச்சு, ஃபார் மிஸ்ஸஸ் ஹென்ரி பேக்கர் அப்படின்ட்டு. அப்போது இந்த ஹேட்டை கொண்டு போனவர் கையில், அந்த ஹேட்டை போட்டிருந்தவர் கையில் ஒரு வாத்து வச்சுருந்தார். அந்த வாத்தை வந்து ஹென்ரி பேக்கர், மிஸ்ஸஸ் ஹென்ரி பேக்கர்னா ஹென்ரி பேக்கரோட மனைவிக்கு அதை கொண்டு போகிறார். இந்த ஹேட் யாருக்கு சொந்தம்? HBங்கிற இனிஷியல். ஸோ ஆப்வியஸ்லி ஹென்ரி பேக்கரோட ஹேட் இது. ஹென்ரி பேக்கரோட மனைவிக்கு தான் அந்த வாத்தை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அஸ் யூஷுவல் ஷெர்லாக்கை பார்த்து பயங்கரமாக அட்மையர் ஆகிறாரு வாட்சன். இப்போ வாட்சன் கேட்குறாரு, இதை யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு தான் இதோட பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஷெர்லாக். ஸோ கிறிஸ்மஸ் நடந்து, கிறிஸ்மஸ் நைட்டு அன்றைக்கி எல்லா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகும்போது, ஒரு ஏர்லி மார்னிங்காக வீட்டுக்கு போகும்போது, பீட்டர்சன் அப்படிங்கிற ஒரு காவலாளி, ஒரு செக்யூரிட்டி, அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது ஒரு மனிதர் வந்து கையில் வாத்து வச்சுருக்காரு. அவரை அங்கே இருக்கிற 4-5 பொறுக்கிகள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, சம் தக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதை இவர் பார்த்தோன்னே அவரை காப்பாற்றணும்னு தோணுது. ஏன்னா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் மேனை ஒரு 4-5 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவருக்கு காப்பாற்றணும்னு தோணுது. காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி பக்கத்தில் போகும்போது அந்த மிடில் கிளாஸ் மேன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள அடிக்கிறாங்க இல்லையா அந்த தக்ஸ், அவங்கள அடிக்கணுங்கிறக்காண்டி அவர் கையில் இருக்க அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அடிக்க போகிறாரு. அடிக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற கடையோட கண்ணாடி உடஞ்சி போயிடுது. ஸோ அப்போது அந்த மிடில் கிளாஸ் மேன் வந்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டார். செக்யூரிட்டி வந்து இப்போ விசில் அடிச்சுக்கிட்டே போகிறாரு அவங்கள அந்த தக்ஸை துரத்துறக்காண்டி. பட் அந்த மிடில் கிளாஸ் மேன் வந்து என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, நம்ம அந்த கண்ணாடியை உடைச்சனால தான் நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த வாத்தை போட்டுட்டு விழுந்தடிச்சுட்டு ஓடுறாரு. அப்போ அவரோட ஹேட்டும் கீழே வந்துடுது. இதை போய் யார் எடுக்கிறா அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கார்டு, அந்த தக்ஸும் ஓடி போயிடுறாங்க. செக்யூரிட்டி கார்டு போய் அந்த ஹேட்டையும் அந்த வாத்தையும் எடுக்கிறாரு. அந்த வாத்தில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, ஃபார் ஒரு டேக் இருக்குது, ஒரு பேப்பரில் கட்டி ஒரு டேக் மாதிரி இருக்குது, ஃபார் மிஸ்ஸஸ் ஹென்ரி பேக்கர் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ஹேட் ஒன்று. இப்போ இதை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஷெர்லாக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட வந்து நான் அதை ஒப்படைக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை வந்து அவர் வந்து கிறிஸ்மஸ் டேவை செலிப்ரேட் பண்ணணும், ஹாலிடேவை அவர் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணணும் தான் வாங்கியிருப்பார். என்னை பார்த்து அவர் பயந்து போட்டு போயிட்டார். இதை நான் வந்து திரும்ப அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஷெர்லாக் அப்படின்னு சொல்லி பீட்டர்சன் வந்து அவர் ஒரு நேர்மையான ஒரு காவலாளி, அவர் கொண்டு வந்து ஷெர்லாக்கிட்ட கொடுத்துட்றாரு. அப்போது இதுதான் யாருக்கு சொந்தமாக இருக்கும்னு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வந்து என் கைக்கு வந்து 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்கிறார். உடனே வாட்சன் அவசரமாக தேடுறாரு. என்ன தேடுற அப்படின்னா, வாத்தை எங்கே அப்படின்னா, 2 நாளாக வாத்து இங்கே தான் இருந்துச்சு, வாத்து இங்கேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு பீட்டர்சன் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிக்கிட மாட்டீங்க, வாத்தை நான் எடுத்துகிட்டு போய் சமைச்சிக்கிறேன்னு வாத்தை எடுத்துகிட்டு பீட்டர்சன் நேற்று போயிட்டார். ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டில் அதை வாத்தை சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இதை ஏதாவது உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சான்னு, இது வரைக்கும் அவரோட நேம் மட்டும் தான் தெரியுது, ஹென்ரி பேக்கர், வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்கல, நான் அதுக்கடுத்து அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்கிறார். ஸோ இது ஒரு க்ரைம் இல்லாத இன்வெஸ்டிகேஷன் தானே, இதில் ஏன் போட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறது ஷெர்லாக்கோட எண்ணமாக இருந்திருக்கலாம். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு. கதவை திறக்கிறாங்க. பீட்டர்சன் வந்து விழுந்தடிச்சுட்டு ஓடி வர்றாரு. பீட்டர்சன் தான் அந்த காவலாளி, அந்த வாத்தையும் அந்த ஹேட்டையும் கொடுத்த ஆள். உடனே வேகமாக ஓடி வந்தோடனே, என்னாச்சு பீட்டர்சன், ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா, ஏன் அவ்வளோ பதட்டமாக ஓடி வர, ஷெர்லாக் ஒரு முக்கியமான விஷயம் நான் உன்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படுறாரு. என்னாச்சு பீட்டர்சன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் சமைக்கிறதுக்காண்டி வாத்தை நாங்கள் கட் பண்ணோம் எங்கள் வீட்டில், என் ஒய்ஃப் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சமைக்கும் போது வாத்தோட இறைப்பையை அறுத்து வெளியே போடும்போது அதுக்குள்ளே இருந்து எங்களுக்கு ஒரு கல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை காட்டுறாரு. அந்த கல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாணிக்கக்கல். ஸோ இதை பார்த்தோன்னே ஷெர்லாக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுது. ஸோ இப்போ ஷெர்லாக் வாட்சனை பார்த்து திரும்புகிறாரு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் இல்லாத இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, க்ரைம் இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறார். எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி வாட்சனும் பீட்டர்சனும் சொல்கிறாங்க. உடனே ஷெர்லாக் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்க பேப்பர் எடுக்கிறார். பேப்பர் வந்து ஒரு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் இருக்கிற நியூஸை வந்து ஷெர்லாக் ரீட் பண்ணுறார். அதாவது அந்த நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னா, கவுண்டஸ் ஆஃப் மோர்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி, அந்த பெண்மணியோட விலை உயர்ந்த ப்ளூ கலர் மாணிக்கக்கல்லை வந்து ஒரு திருடன் திருடிட்டான். காஸ்மோபாலிட்டன் ஒரு ஹோட்டலில் இந்த திருட்டு நடந்திருக்கு. இந்த திருட்டு சம்பந்தமாக ஜான் ஹார்னர் அப்படிங்கிற ஒரு ரெகுலராக திருடுற ஒரு திருடனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்தனக்கல்லை வந்து மாணிக்கக்கல்லை வந்து அவங்களால கைப்பற்ற முடியலை அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் இருக்குது. இன்னும் அந்த நியூஸில் என்ன இருக்குன்னா, திருட்டு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த காஸ்மோபாலிட்டன் ஹோட்டலில் வந்து அந்த கவுண்டஸ் ஆஃப் மோர்காங்கிற பெண்மணி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் அவங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு பிளம்பர் ஒர்க் இருக்குது. அவங்க வீட்டில் ஏதோ பைப் வேலை இருக்குது. பிளம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ பிளம்பராக யார் வர்றா அப்படின்னா, ஜான் ஹார்னர் அப்படின்னு ஒருத்தர் வர்றார்.
ஜான் ஹார்னர் யாருன்னா இதுக்கு முன்னாடி நிறைய திருட்டுகளில் சம்மந்தப்பட்டவர், போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர், தண்டனை அனுபவித்தவர். அப்போ இவங்களுக்கு தெரியாது, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பிளம்பர். அப்போ அவர் வர்றாரு, பிளம்பிங் ஒர்க் பார்க்குறாரு, பண்ணிட்டு போயிடுறாரு. பண்ணிட்டு போய் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் அந்த பெட்ரூம் கதவை திறக்கிறாங்க. யார் திறக்கிறான்னா ஜேம்ஸ் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட வேலைக்காரன். அவர் திறக்கும் போது அங்கே இருக்க பீரோ திறந்துருக்கு, பெட்டி திறந்துருக்கு. பார்த்தோன்னே சத்தம் போட்டு கத்துறாங்க. அங்கே இருக்கிற வேலைக்காரி பெண்மணியும் ஓடி வராங்க. அவங்களும் பார்க்குறாங்க, அதே விஷயந்தான் இருக்குது. உடனே கவுண்டஸ் ஆஃப் மோர்க்கா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னோட மாணிக்கக்கல்லை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, விலை உயர்ந்த மாணிக்கக்கல்லை காணும். உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன், ஜேம்ஸ் ரைடர்ட்டையும் அந்த வேலைக்கார பெண்மணிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அட்லாஸ்ட் யாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஜான் ஹார்னரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாணிக்கக்கல்லை கைப்பற்றலை. அப்போ ஜான் ஹார்னர் திருநவன் அந்த மாணிக்கக்கல்லை வந்து போலீஸ்கிட்ட சொல்லவே இல்லை, எங்கே இருக்குன்னு அவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ ஷெர்லாக் என்ன சொல்கிறான்னா, அந்த மாணிக்கக்கல்லை அவன் ஒழிச்சு வைக்கிறதுக்கு இந்த வாத்தை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த வாத்துக்கு சொந்தக்காரரான ஹென்ரி பேக்கருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. அப்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே இந்த மாதிரி மாணிக்கக்கல், வைரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் வாட்சன். என்னன்னா இதெல்லாம் வந்து பேராசையை தூண்டும். இதை பார்த்தோன்னே உனக்கு திருடணும்னு தோணும், இது தப்பு பண்ணணும்னு தோணும். இந்த மாதிரி வந்து இது ஒரு பேராசையை தூண்டுற ஒரு ட்ராப்பு. ஏன்னா இந்த மாணிக்கக்கல் இருக்குல்ல, இந்த ப்ளூ மாணிக்கக்கல் இருக்கு இல்லையா, இந்த மாணிக்கக்கல் வந்து இந்த கவுண்டஸ் ஆஃப் மோர்க்கா ஃபேமிலிக்கு எங்கேருந்து கிடச்சிச்சுன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாலேருந்து கிடச்சிச்சு. ஏன்னா பொதுவாக மாணிக்கக்கல் வந்து சிகப்பு கலரில் தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான யூனிக்கான கல். அதனால தான் இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இது அவங்க இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை திருடுறதுக்கு வந்து பல முயற்சிகள் நடந்திருக்கு. இந்த மாணிக்கக்கல்லுக்காக மட்டும் இது வரைக்கும் 2 கொலைகள் நடந்திருக்கு, 4 திருட்டு முயற்சி நடந்திருக்கு. இது 5வது திருட்டு முயற்சியில் தான் ஜான் ஹார்னர் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போலீஸ்கிட்ட போக போகிறோமா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வாட்சன் கேட்குறாரு. ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு இந்த ஹென்ரி பேக்கரை நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஹேட்டுக்கும் இந்த வாத்துக்கும் சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா, அவரை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஹென்ரி பேக்கரோட வாத்தும் ஹேட்டும் எங்கள்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் கண்டுபிடிச்சோம், தயவு செஞ்சு வந்து வாங்கிக்கோங்க, 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டில் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க வரட்டோன்னு சொல்லிட்டு. அவங்க நினச்ச மாதிரியே அடுத்த நாள் வந்து ஒருத்தர் வராரு, ஹென்ரி பேக்கர் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, நான் தான் அந்த வாத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தோடனே ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஹேட்டை கொடுக்குறாங்க. ஹேட்டை கொடுத்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் வாத்தை வந்து நாங்கள் அறுத்துட்டோம், ஏன்னா நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களான்னு தெரில, வாத்தை நாங்கள் வச்சுக்கிட்டே இருந்தோம், கிறிஸ்மஸ் டேஸ் வேறு, அதனால் உங்கள் வாத்தை அறுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னோடனே ஹென்ரி பேக்கர் வந்து கொஞ்சம் சேடாகிறார். கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு வாத்து வாங்கிட்டோம், அதே வெயிட் இருக்கிற ஒரு வாத்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னோடனே ஹென்ரி பேக்கருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எனக்கு நீங்கள் காம்பன்சேட்டாக ஒன்று கொடுக்குறீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இதுதான் ஷெர்லாக்கோட பிரில்லியன்ஸ். ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலே ஹென்ரி பேக்கருக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஹென்ரி பேக்கர் வந்து உண்மையிலே இன்னசென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜான் ஹார்னரோட கூட்டாளாக இருக்கலாம், அந்த திருடனோட கூட்டாளாக இருக்கலாம். ஜான் ஹார்னரோட கூட்டாளாக இருந்தால் வாத்தை கொண்டுட்டேன்னு சொன்னோன்னா அவனோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ஏன்னா அவனுக்கு அந்த வாத்தில் இருக்கிற அந்த கல் தான் முக்கியம், வாத்து முக்கியம் கிடையாது, ஹேட்டு முக்கியம் கிடையாது. உடனே பதட்டம் அடைவான், ஐயோ என் வாத்து தான் எனக்கு வேணும், எதுக்கு கொண்டீங்கன்னு சண்டை போடுவான், ஏதாவது பண்ணுவான். பட் அவன் உண்மையிலே இன்னசென்ட்டாக இருக்கான், அவனுக்கு தெரியாமல் அந்த வாத்து அவன் அந்த கல் இருக்குது, அந்த வாத்துக்குள்ளே இருக்கிறதே அவனுக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக காசு கொடுங்கன்னு கேட்பான், இல்லை காம்பன்சேட்டாக இன்னொரு வாத்து கொடுங்கன்னு கேட்பான். இதுதான் ஷெர்லாக்கோட ஐடியா. ஸோ ஷெர்லாக் அதை ட்ரை பண்ணுறாரு. ஹென்ரி பேக்கர் வந்து இன்னசென்ட் தான், அவர் இன்னொரு வாத்து கொடுக்குறீங்களா, ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு அந்த வாத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ ஹென்ரி பேக்கர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத ஷெர்லாக்கும் வாட்சனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த வாத்து எங்கேருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? உடனே ஹென்ரி பேக்கர்கிட்ட கேட்குறாங்க, இந்த வாத்தை எங்கே வாங்கினீங்க, ஆக்சுவலாக வாத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ஃபா இன்னுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் வந்து கூஸ் கிளப் அப்படின்னு ஒன்று கிளப் நடத்துவாங்க. அதாவது நம்ம மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், அந்த கிறிஸ்மஸ் டேஸ் வரும்போது அது யாரெல்லாம் பே பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வாத்து கொடுப்பாங்க. இதுதான் அந்த கூஸ் கிளப்போட வேலை. அங்கே வந்து நான் மந்த்லி பே பண்ணி அங்கேருந்து அந்த வாத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். ஸோ இது எப்படின்னா, இந்த நம்ம ஊரில் இந்த தீபாவளி சீட்டுலாம் போடுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மந்த்லி நம்ம ஒரு அமௌண்ட்டு கட்டுவோம், தீபாவளி நேரத்தில் அந்த காசை வெடியாக கொடுப்பாங்க, பட்டாசாக கொடுப்பாங்க, இல்லைனா ஸ்வீட்டாக கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸாக கொடுப்பாங்க. சேம் கைண்ட் ஆஃப் திங் லண்டன்லையும் ஒரு கூஸ் கிளப் கிறிஸ்மஸ்க்காக உள்ளது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஹென்ரி பேக்கரை வெளியே அனுப்பிட்டு வாட்சனும் ஷெர்லாக்கும் அடுத்த நேரம் எங்கே போகிறாங்கன்னா அந்த ஆல்ஃபா இன்னுங்கிற ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு ஹென்ரி பேக்கரை பற்றி சொல்கிறாங்க. ஹென்ரி பேக்கர் ஒரு வாத்து கொண்டு வந்தார், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த வாத்தை நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் பொதுவாக வாத்தெல்லாம் வந்து இந்த பண்ணையிலேருந்து தான் வாங்கிட்டு வருவோம், அந்த பண்ணையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நேராக அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பண்ணை, அந்த பண்ணை பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த பண்ணைக்கு நேராக போகிறாங்க. அந்த பண்ணையில் போயிட்டு
இந்த மாதிரி நீங்கள் ஆல்ஃபா இன் ஹோட்டலுக்கு ஒரு கொஞ்சம் வாத்து கொடுத்து விட்டீங்க, அந்த வாத்து எங்கேருந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவர் ஒன்று டென்ஷன் ஆகிட்டார் அந்த பண்ண ஓனர். என்னங்க நீங்கள் எல்லாரும் வந்து இதே கேள்வியை கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? காலையில் தான் ஒருத்தன் வந்து இந்த வார்த்தை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டால் இப்போ நீங்களும் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இதை சொன்ன உடனே ஷெர்லாக்கு ட்ரிகர் ஆகும். அப்போது இன்னொருத்தரும் இந்த மாணிக்க கல்லுக்காக பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஷெர்லாக் கிளிக் ஆகும். ஸோ உடனே அவர் சொல்ல மாட்டார், ஆன்சர் சொல்ல மாட்டார், நான் சொல்ல மாட்டேங்க இதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்ட்டு. உடனே ஷெர்லாக் வந்து என்ன பண்ணுவார், அவர் என்ன சொல்லுவார்னா, நீ எனக்கு 100 பவுண்டு கொடுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆயிடுவார் அந்த பண்ண ஓனர். பட் ஷெர்லாக்கோட பிரில்லியன்ஸ் என்னன்னா, இவர்கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஷெர்லாக்கும் வாட்சன்ட்ட ஒரு ஆர்குமெண்ட்டை ட்ரிகர் பண்ணுவார் ஷெர்லாக். வாட்சன் நான் சொன்னேன்ல அது வந்து கண்டிப்பாக நாட்டு வாத்தா தான் இருக்கும், அதனால தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. உடனே வாட்சனும் அந்த கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். உடனே அவர் ஆன்சர் பண்ணுவார், இல்லை அது வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த வாத்து தான், எனக்கு அதோட டேஸ்ட்டை வச்சே தெரியுது ஷெர்லாக், அது கிராமத்தில் வளர்ந்த வாத்து கிடையாது. உடனே மாற்றி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா, 1 பவுண்டு நான் நாட்டு வாத்து தான் சொல்கிறேன், அவர் உடனே இல்லை அது சிட்டி வாத்து தான் சொல்கிறேன். உடனே அந்த பண்ண ஓனர் உள்ள வர்றாரு, அந்த ஒரு டாலரை எனக்கு கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே $1 நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், நாட்டு வாத்து தான் நான் சொல்கிறேன், இல்லை அது சிட்டி வாத்து தான், ஏன்னா எனக்கு மிஸ்ஸஸ் ஓக்ஷாட்னு ஒருத்தவங்க ஒரு சிட்டியில் இந்த இடத்துல வாத்து வளர்க்குறாங்க, அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க, நான் தான் ஜெயிச்சேன், எனக்கு $1 கொடு அப்படின்னு சொல்லி ஷெர்லாக்டேருந்து $1 வாங்கிக்குவார். அதாவது அதே ஆள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நீ 100 பவுண்டு கொடுத்தாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். இப்போ 1 பவுண்டுக்கு வந்து அவர் அறியாமே உண்மையை சொல்ல வச்சுட்டார் ஆக்சுவலாக ஷெர்லாக். இதை சொல்லி முடிச்சுட்டு அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு கிளம்பும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார். ஒரு ஷார்ட்டாக ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவார். அதை கிராஸ் பண்ணி பைக்கில் சம்திங் கிராஸ் பண்ணுவார். கிராஸ் பண்ணும்போது அந்த பண்ண ஓனர் என்ன சொல்லுவார்னா, காலையில் இந்த ஆள் தாங்க கேட்டு வந்தார், இப்போ நீங்கள் கேட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஷெர்லாக்குக்கும் வாட்சனுக்கும் என்ன தோணுன்னா, நம்ம அந்த பண்ணைக்கு போக வேண்டாம், இந்த வாத்தை தேடி ஒருத்தன் வந்தான்ல அவனை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாங்க. அப்படி நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு வாத்தை தேடி வந்தீங்கல்ல, ஹென்ரி பேக்கரோட வாத்தை அப்படின்னு. ஹென்ரி பேக்கர்லாம் யாருன்னு அவருக்கு தெரியாது, பட் வாத்தை தேடி வந்தது அவருக்கு தெரியும். ஆமாம் நான் வாத்தை தேடி வந்தேன் அப்படின்னா, அந்த வாத்து எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இவருக்கு அது ஷெர்லாக்குன்னு தெரியாது, அவருக்கு விஷயம் தெரியும்னு தெரியாது. அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் பேர் என்ன அப்படின்னா ஒரு பேரை சொல்கிறாரு. பட் அந்த பேர் கேட்டோடனே ஷெர்லாக்கு தெரியுது அது ஒரு பொய்யான பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு வாத்து தேவைப்படுது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், உண்மையான பேரை சொல்ல வேண்டியதான் அப்படின்ட்டு. உடனே அவர் கொஞ்சம் பதட்டமாவார், பட் சமாளிச்சுக்கிட்டு உண்மையான பேரை சொல்லுவார். என்னோட பேர் வந்து ஜேம்ஸ் ரைடர் அப்படிம்பார். ஸோ இந்த ஜேம்ஸ் ரைடர் யாருன்னா, அந்த கவுண்டஸ் ஆஃப் மோர்கால வந்து அவங்களோட ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க இல்லையா, ஒரு வேலைக்காரன் இருந்தா இல்லையா, அவன் தான் அந்த ஜேம்ஸ் ரைடர். ஸோ அப்போது நேராக எங்கே கூட்டு போகிறாங்கன்னா 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டு கூட்டு போகிறாங்க. அந்த ஜேம்ஸ் ரைடரை கூட்டு போய், இது வரைக்கும் அவனுக்கு உண்மை தெரியாது, நம்மளை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டு போகிறாங்க, இல்லை நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கிறது ஜேம்ஸ் ரைடர் தெரியாது. ஜேம்ஸ் ரைடர் அங்கே உட்கார வச்சுட்டு அந்த மாணிக்க கல்லை காட்டுறாங்க. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போது ஷெர்லாக் வந்து இப்போ த்ரெட்டன் பண்ணுறான், உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண, என்ன நடந்துச்சுங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறான். அப்போது ஷெர்லாக் கேட்டவுடனே ஜேம்ஸ் ரைடர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். லைக் என்ன நடந்திருக்குன்னா, அவன் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் தான், அவன் மேலே எந்த ஒரு குற்ற வழக்கும் கிடையாது, திருடுற அந்த பழக்கமும் கிடையாது, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் ஜேம்ஸ் ரைடர். பட் கவுண்டஸ் ஆஃப் மோர்காட்டை போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மாணிக்கக்கல்லை பார்க்குறான். அந்த மாணிக்கக்கல்லை பார்த்தோன்னே ஷெர்லாக் ஏற்கனவே சொல்லியிருப்பார்ல, அது ஒரு ட்ராப் மாதிரி, அதை பார்த்தாலே நம்மளுக்கு திருடணும்னு தோணும். அதே தான் இதை பார்த்தோன்னே ஜேம்ஸ் ரைடருக்கு திருடணும்னு தோணுது. அதை பற்றி, ஏன்னா அது எவ்வளோ விலை உயர்ந்ததுன்ட்டு அங்கே இருக்க அந்த வேலைக்கார பெண்மணி வந்து நிறைய அதை பற்றி கதை சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜேம்ஸ் ரைடருக்கு வந்து அது மேலே ஒரு பேராசை வருது. அப்போ அதை எப்படி திருடுறதுன்னு யோசிக்கிட்டே இருக்கு. அப்படி யோசிக்கும் போது தான் இந்த பிளம்பிங் ஒர்க் வருது. பிளம்பிங் ஒர்க் வரும்போது ஜான் ஹார்னர்கிட்ட தான் கொடுக்கணுங்கிறதே ப்ரீ பிளான் தான். ஏன்னா ஜான் ஹார்னருக்கு வந்து இப்படி ஒரு திருட்டு வழக்கு இருக்குது, பட் இப்போ அவர் திருந்தி ஒரு பிளம்பராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் ஆப்வியஸ்லி ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது அதை தான் பிடிப்பாங்க, அவரை போலீஸ் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடும், நம்ம மேலே சந்தேகம் வராது. இதுதான் ஜேம்ஸ் ரைடரோட பிளான். அவர் பிளான் படி ஜேம்ஸ் ரைடரை வந்து ஜான் ஹார்னர் வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிடறாரு, நகையை திருடிடுறாரு. அந்த வேலைக்கார பெண்மணியும் இதில் உடந்து. இப்போ அந்த அந்த மாணிக்க கல் இருக்கு இல்லையா, அதை ஒழிச்சு வைக்கணும். இப்போ அவருக்கு கொஞ்சம் பதட்டம் வருது. ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் திருடன் கிடையாது, முதல் முறையாக திருடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு பயம் வருது. அப்போது இவர் நேராக எங்கே போகிறாருன்னா, மிஸ்ஸஸ் ஓக்ஷாட் அப்படிங்கிற தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போகிறார். இந்த மிஸ்ஸஸ் ஓக்ஷாட் வந்து என்னென்னா ஒரு பண்ணை மாதிரி வச்சுருக்காங்க, அதாவது வாத்துக்கள்லாம் வளர்த்து விற்கிறது தான் அவங்களோட வேலை. அப்போது அங்கே போனவர் இதை எப்படி ஒழிச்சு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த மாணிக்கக்கல்ல. அப்போ அங்கே நிறைய வாத்துக்களாக அலையுதில்ல, அதில் ஒரே ஒரு வாத்து மட்டும் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. வெள்ளை கலரில், அது மேலே வந்து ஒரு கருப்பு கலரில் ஸ்ட்ரைப் இருக்குது. அப்போ இந்த வாத்தை பிடிக்கிறார். அவருக்கு ஐடியா கிடச்சிச்சு, இந்த வாத்தோட வாய்க்கில் வந்து அதை போட்டு வச்சுருவோம், இந்த வாத்தை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் இதை இந்த மாணிக்கக்கல்ல பணமாக மாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்.
அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா ரைடர்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தானா அவன் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவான் அப்படிங்கிறதா ஷெர்லாக்கோட ஐடியா. ஷெர்லாக் இல்லை ஜேம்ஸ் ரைடரோட ஐடியா. அப்போ ஜேம்ஸ் ரைடர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த வாத்துக்குள்ளே அதை இது பண்ணிட்டு வாத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். அப்போ கரெக்டாக ஓக் ஷாட் வருவாங்க. ஓக் ஷாட் வந்தோடனே கிறிஸ்மஸ்க்கு உனக்கு வாத்து வேணும்னு சொன்னால ஏதாவது ஒரு வாத்து எடுத்துக்க, அந்த வாத்து பாரு அதுதான் நல்ல வெயிட்டான வாத்து, அதை எடுத்துகிட்டு போய் நீ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, சிஸ்டர் சொல்கிறாங்க. பட் இவன் என்ன சொல்கிறான்னா, ஜேம்ஸ் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு இந்த வாத்து தான் வேணும், இந்த வாத்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்க. சரி தாராளமாக எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அந்த ஏன்னா வாத்து மாணிக்கக்கல்ல போட்டுட்டு வாத்தை விட்டுருவான், ஏன்னா அவன் தங்கச்சி வரும்போது டவுட் வரக்கூடாதுன்ட்டு வந்தவொடனே வாத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ அவன் அங்கே போய் அவன் அந்த இன்னொரு திருடனை போய் பார்க்குறான். அவன்கிட்ட போய் இந்த மாணிக்கக்கெல்லாம் பணமாக மாற்றி தர சொல்கிறான். அவன் இவனோட ஐடியாவெல்லாம் கேட்டு நல்லா பரவாயில்லையே பிரில்லியண்ட்டாக வாத்துக்குள்ளெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி வாத்தை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் மாணிக்கக்கெல்லாம் காணும். அப்புறம் தான் இங்கே வந்து பார்க்குறாங்க, ஆக்சுவலாக அதே மாதிரி இன்னொரு வாத்து இருந்திருக்கும், அதாவது வெள்ளை கலரில் கருப்பு கலர் ஸ்ட்ரைப். வந்து இவன் சிஸ்டத்தை கேட்பான், இதே கலரில் வேறு வாத்து இருந்துச்சான்னு. ஆமாம் இருந்துச்சு, இதை தான் இன்றைக்கி காலையில் சப்ளைக்கு அனுப்பிட்டேன் நான் அப்படிம்பாங்க. இவருக்கு ஒன்று பதட்டமாயிரும். அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மாணிக்கக்கல் திருடப்பட்டிருக்கு. திருடினதை மிஸ்ஸஸ் ஓக் ஷார்ட்ட இருக்கிற வாத்து வயிற்றுக்குள்ளே போட்டுட்டாரு ஜேம்ஸ் ரைடர். இப்போ அந்த வாத்து எங்கே போகுதுன்னா ஒரு பண்ணைக்கு போகுது. அந்த பண்ணையிலேருந்து ஆல்ஃபா இன்னுங்கிற ஹோட்டலுக்கு போகுது. இந்த ஆல்ஃபா இன்னில் கூஸ் கிளப்பில் இருக்கிற ஹென்ரி பேக்கருக்கு அந்த வாத்து கைமாறுது. அங்கேருந்து பீட்டர்சன்கிற காவலாளிகிட்ட வருது. பீட்டர்சன் வந்து அதை வெட்டும் போது தான் அந்த மாணிக்கக்கல்லை எடுக்கிறாரு, அது ஷெர்லாக்கிட்ட வருது. இதுதான் அந்த மாணிக்கக்கல்லோட ஃபுல் லைஃப் சைக்கிள். இப்படி தான் அது வந்து ரொட்டேட் ஆகி இப்போ ஷெர்லாக்கோட கையில் இருக்குது. இப்போது ஜேம்ஸ் ரைடர் தான் குற்றவாளி, அவன் தான் திருடங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பட் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன விஷயம் நடக்கும். ஏன்னா ஜேம்ஸ் ரைடர் வந்து அழ ஆரம்பிச்சிருவான். முதல் முறையாக நான் திருடி இருக்கேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஓடி போயிடுறேன், உங்களுக்கு தான் மாணிக்கக்கல் கிடச்சிருச்சுல, என்ன போலீஸ்ட்டை மாட்டி விடாதீங்க அப்படின்பா. ஆனால் ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, சரி ஓடிப்போ தப்பிச்சு போயிரு அப்படின்பா. வாட்சன் கேட்பாரு, ஏன் அவனை தப்பிக்க விட்ற, அவன் தானே குற்றவாளி அப்படின்னோடனே ஷெர்லாக் ஒரு ஆன்சர் பண்ணுவார், நம்மளோட வேலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, நம்ம போலீஸ் கிடையாது, அவனை அரெஸ்ட் பண்ணுறது என் வேலை கிடையாது, யார் குற்றவாளின்னு சொல்கிறது மட்டும்தான் என் வேலை, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நல்லவனை கூட இந்த மாதிரி ரத்தினக்கல் மாணிக்கக்கல்லாம் குற்றவாளியாக மாற்றும். இந்த மாணிக்கக்கல்லை கொண்டு போய் நான் கவுண்டஸ் ஆஃப் மோர்காட்டை கொடுத்துட்டேன்னா ஆப்வியஸ்லி யார் குற்றவாளின்னு அடுத்து கேட்பாங்க. ஜேம்ஸ் ரைடர் நான் சொல்ல போகிறேன். ஜான் ஹார்னர் இப்போ ஜெயிலில் இருக்கிற ஒரு குற்றவாளி இல்லாதவன் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவான். அவன் வந்து நிரபராதி, அவன் வெளியே வந்துடுவான். போலீஸ் ஜேம்ஸ் ரைடரை தேடும். இவன் போலீஸ்கிட்ட மாட்டலை, இல்லை இவன் தப்பிச்சு போகிறான், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இப்போ அங்கே குற்றவாளியாக இருக்கிற நிரபராதி தப்பிக்கணும், இந்த கேஸை நான் சால்வ் பண்ணணும், ரெண்டுமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ரைடர் அங்கேருந்து விட்டுருவார். மாணிக்கக்குள்ளே கொண்டு போய் அந்த கவுண்டஸ் ஆஃப் மோர்காட்டை கொடுத்துட்டு ஜான் ஹார்னரையும் ரிலீஸ் பண்ணிடுவார். அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிடும். ஸோ இந்த கதை வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஹேட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ க்ரைம் இல்லாத இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து அந்த ஹேட்டை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இப்படி ஒரு நார்மலான ஸ்டோரி தான் போல் அப்படிங்கும்போது டப்புன்னு ஒரு மாணிக்கக்கல் உள்ளே வரும். அப்போது ஒரு க்ரைம் இருக்கிற இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் ஒரு வாத்து வயிற்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அதை பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு 11 பக்கத்தில் அதை பின்னாடி அந்த மாணிக்கக்கல்லோட லைஃப் சைக்கிளே இருக்குது பார்த்தீங்களா, அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வாட்ச ஷெர்லாக் ஷார்ட் ஸ்டோரிஸில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய ஷெர்லாக்கோட ஷார்ட் ஸ்டோரிஸ் பேசியிருக்கோம், லாங் ஃபார்மட் ஸ்டோரிஸ் பேசியிருக்கோம். எல்லாத்தோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் எல்லா வீடியோலையும் நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து டைம் பாஸ் சேனலில் நிறைய கதைகள் பேசுவோம், காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.